பல்கலைக்கழகத்தின் பிஜிடி தெரிவு பரீட்சை 2026 7/2/2026 வினவப்பட்ட பொது அறிவு வினாக்கள். இலங்கை மற்றும் இலங்கை அரசியல் தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விகளை பார்க்கலாம். முதலாவது கேள்வி, இலங்கையில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட முதலாவது பெண் ஜனாதிபதி யார்? விடை, சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க 1994ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டார். அடுத்த வினா, இலங்கையில் தேர்தல் மூலம் மக்களால் தெரிவு செய்யப்படாமல் முதலாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி யார்? அதாவது எலெக்ஷன் இல்லாமல் நேரடியாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதிகளுள் முதலாவது நபர் யார் என்று கேட்கப்பட்டிருந்தது. விடை, டி.பி. விஜயதுங்க 1993ஆம் ஆண்டு ரணசிங்க பிரேமதாசவின் மரணத்தின் பின்னர் நேரடியாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். அடுத்த வினா, இலங்கையின் அதிஉயர் அதிகாரம் மிக்க நீதிமன்றங்கள் பின்வருவனவற்றுள் யார்? விடையாக கொடுக்கப்பட்டுள்ளது மேல் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், நீதவான் நீதிமன்றம், மீ உயர் நீதிமன்றம். அதிகார அடிப்படையில் மீ உயர் நீதிமன்றம், அதாவது சுப்ரீம் கோர்ட் என்பது முதலாம் இடத்தை பெறும். அடுத்த கேள்வி, இலங்கையில் நடைமுறையில் உள்ள உயரிய சட்டம் பின்வருவனவற்றுள் யாது? விடையாக ரோமன் டச்சு சட்டம், கண்டிய சட்டம், தேச உடைமை சட்டம், அரசியலமைப்பு சட்டம் தரப்பட்டிருந்தது. தேச உடைமை சட்டம், கண்டிய சட்டம் போன்றவை பிரதேசத்துக்குரிய சட்டங்களாக காணப்படுகின்றது. இந்த அரசியலமைப்பு சட்டம் என்பது மிக பொருத்தமான விடையாக அமையும். அடுத்த வினா, இலங்கையில் டிட்வா புயலால் அதிகம் பாதிப்படைந்த மாவட்டம் பின்வருவனற்றுள் எது? விடைகளாக பதுளை, கண்டி, மாத்தளை, குர்நாகல் போன்ற விடைகள் தரப்பட்டிருந்தது. இதில் அனைத்து மாவட்டங்களும் பாதிப்படைந்த போதிலும் பதுளை மாவட்டம் மிக அதிகமாக பாதிப்படைந்த மாவட்டமாக பதிவு செய்யப்பட்டிருந்தது. அடுத்த வினா, இலங்கையின் உயரமான நீர்வீழ்ச்சி எது? விடையாக பம்பரகந்த நீர்வீழ்ச்சி பொருத்தமான விடையாக அமையும். இது 263 மீட்டர் உயரமான நீர்வீழ்ச்சியாக காணப்படுகிறது. அடுத்ததாக பியலும, குருந்தோயா, லக்ஷபான போன்றன இந்த ஆர்டரில் அமையும். பிஜிடி முழுமையான தெரிவு பரீட்சை வினா தொகுப்பை பெற்றுக்கொள்வதற்கு மேத்ஸ் பிரிட்ஜ் அகாடமி என்னும் முகநூல் பக்கத்தை ஃபாலோ செய்யவும். நன்றி.